திருப்புவனம் இளைஞர் உயிரிழந்த வழக்கில் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார். சிதம்பரம், விவரங்களை பதிவு செய்யலாம். விசாரணைக்கு அழைத்து சென்ற இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் 5 காவலர்கள் கொலை வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறம் கிராமத்தில் எங்கும் பிரசித்தி பெற்ற பத்திரகாளி அம்மன் கோவிலில் தற்காலிக பணியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்ற இளைஞர் பக்தர்களுடன் நகையை திருடிய வழக்கு விசாரணைக்காக அழைத்து சென்ற பொழுது இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் பின்புறம் அமைந்துள்ள கோசாலையில் வைத்து காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த சம்பவத்தில் ஏற்கனவே பணிபுரிந்து ஈடுபட்டிருந்த சிறப்பு காவலரான பிரபு, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா, காவல் வாகன ஓட்டுநர் ராமச்சந்திரன் ஆகியோர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய உறவினர்கள் பல்வேறு கட்டங்களில் போராட்டம் நடத்தினர். பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் காவல் நிலைய மரணத்தின் போது கடைபிடிக்கப்படும் 196 பிரிவு அமல்படுத்தப்பட்டு திருப்புவனம் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் முன்னிலையில் இறந்த அஜித்குமாரின் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு உடல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று உறவினர் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் முழுமையாக ஆய்வு செய்தார். நேற்று மாலை இறுதியாக அஜித்குமாரை கொண்டு வந்த உதவி ஆணைய அலுவலகம் பின்புறம் கோசாலையில் ஆய்வு செய்த பிறகு ஆய்வு செய்வது பிரேத பரிசோதனை அடிப்படையில் 18 இடங்களில் அவருக்கு காயம் ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்ட நிலையில் 5 பேரை கொலை வழக்காக மாற்றி உத்தரவிட்ட நிலையில் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் அவர்கள் அனைவரையும் திருப்புவனம் காவல் நிலையத்திலிருந்து அனைவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்று நீதிமன்ற காவலில் 15 நாள் வைக்க உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.